அன்புமணி தரப்பு போலி ஆவணம் தந்து மாம்பழம் சின்னம் பெற்று வந்துள்ளதாகவும் தற்போது அவரது வேஷம் கலைந்து விட்டதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் தான் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. நாங்கள் தான் சொல்லும்போது இன்னொருத்தர் நீங்கள் கேட்பீங்க, அது யாரும் அந்த கும்பல் தான், அது ஒரு கும்பல். அந்த கும்பலுடைய வேஷம் கலைச்சிட்டோம். எப்போ கட்சியை விட்டு நீக்கணுமோ அன்றைக்கே கலைஞ்சி போச்சு. அதெல்லாம் போலி, எல்லாம் போலி ஆசாமிகள். அவங்களாம் போலி ஆசாமிகள், போலி நபர்கள். இதில் கூட போட்டிடுறாங்க. அதாவது தென்கொரியா, ஜப்பான் அங்கெல்லாம் கூட போட்டி போட போகிறாங்க. மாம்பழ சின்னத்தில் தென்கொரியா, ஜப்பான், அப்புறம் மாவட்டம் நாடு மொரீஷியஸ் தீவில் கூட போட்டியிட போகிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.